ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 10 யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மீனஸ் வேர்ல்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னா, நம்ம புடலங்காய் எல்லாம் கட் பண்ணும்போது இந்த உள்ளே இருக்கிற அந்த பல்ப் இருக்குல்ல, அந்த விதை அது வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம். ஸோ அதை வந்து தூக்கி போடாமல் நிறைய தக்காளி எல்லாம் ஆட் பண்ணி நல்லா சட்னி மாதிரி வச்சோம் அப்படின்னா செம்ம ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. கார சட்னியாகவும் வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இந்த சட்னி தான் எனக்கு செஞ்சுருக்கேன். உண்மையாகவே சொல்லணும்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த டிப்ஸ் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் வந்து சப்பாத்திக்கு மாவு பிசையும்போது மாவு வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசையணும். அப்போ தான் சப்பாத்தி நல்லா உப்பெல்லாம் வரும். ஹார்டாக பிசையக்கூடாது. இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சோன்னா இந்த மாதிரி உப்பெல்லாம் வரும் சப்பாத்தி. இந்த டிப் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் வந்து நம்ம சப்பாத்தி கல்லெல்லாம் தோசைக்கல் இந்த இரும்பு கல்லை யூஸ் பண்ணும்போது இது வந்து வாஷ் பண்ணாமல் வைக்க முடியாது இல்லையா? ஸோ நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் வைப்போம். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இது மேலே ஆயில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா துரு பிடிக்காமல் நல்ல லாங் லைஃப் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். எப்போவுமே எவ்ரி யூஸ் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கணும். சேம் அதே மாதிரி தான் நம்ம இந்த மாதிரி அருவாலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அருவாலாம் துரு பிடிச்சிரும் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா. ஸோ அடிக்கடி யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஆயில் வந்து நம்ம அப்ளை பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா துரு பிடிக்காமல் இருக்கும். ஸோ அடுத்த டிப் வந்து நம்ம சிக்கன் குழம்பு செய்யும்போது மசாலா அரைப்போம் இல்லையா? ஸோ இது வந்து நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் கூட கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து பாருங்கள் நல்லா வறுத்துட்டேன். ஏன்னா சிக்கன் குழம்பு வந்து கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக பாருங்கள் இந்த மசாலாவை தான் நான் போட்டு வறுத்துருக்கேன். இது வந்து வறுத்ததுனால பாருங்கள் வறுத்ததே எவ்வளோ கலராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி செய்யும்போது குழம்பு இன்னும் நல்லா கலராக இருக்கும். மணமும் நல்லா நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம சிக்கன் எல்லாம் எடுப்போம் இல்லையா? அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து அப்படியே கழுவாமல் கொஞ்சமாக கல் உப்பு மஞ்சள் தண்ணி அந்த இதில் தண்ணியில் கலந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லும் இருக்காது, அந்த கிருமியெல்லாம் போயிடும். ஸோ குக்கர் கேஸ்கட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த கேஸ்கட்டில் லாங் லைஃப் வரக்கு நம்ம வந்து குக்கர் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா? ஃப்ரிட்ஜில் வந்து இந்த ஃப்ரீசருக்கு அடியில் இருக்கிற இதில் வந்து போட்டு யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லாங் லைஃப் வரும். தேங்க்யூ.